கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் 28ஆம் தேதி முழுவதும் கிருபையாய் நம்மை பாதுகாத்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? கிருபையும் மகிமையும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இந்த இரவு நேரத்திலும் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. அப்ப இந்த நாளிலும் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து உம்முடைய இருதயத்தை துக்கப்படுத்தியதற்காக எங்களை தயவாய் மன்னியும் ராஜா. உமக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ உதவி செய்யுங்க தகப்பனே. அப்ப இந்த நாளிலும் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களை குணப்படுத்தியதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் யாரையாவது குற்றப்படுத்தி குறைவாய் பேசியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க இசப்பா. ஆண்டவரே, ஒருவரையும் குற்றப்படுத்தாமல் ஒருவரையும் குறை சொல்லாமல் வாழ உதவி பண்ணுங்க தகப்பனே. ஆண்டவரே, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்க மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. அப்போ அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்வீராக. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து வழிநடத்தும். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.